ஹலோ! இன்னைக்கு வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் கலந்து எடுத்துக்கிறோம். கலந்து விட்டுட்டு அதில் தாளிப்புக்காக கொஞ்சம் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் கல்பாசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் அது கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணி தாளிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். அது நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா 3த்தையும் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த விழுதை சேர்த்துக்கிறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி 2த்தையும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம், ஸ்டர் பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணுறோம், முந்திரி ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியாக லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கிறோம். அது டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஜீரக சம்பா ரைஸ் தான் சேர்த்துருக்கேன் இதில். ஸோ ஜீரக சம்பா ரைஸை கழுவி ஒரு 30 மினிட்ஸ் போல் நல்லா ஊற வச்சுருக்கோம். ஸோ அதை தான் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு கடைசியாக 1 ஸ்பூன் நெய் விட்டு விசில் போட்டுற வேண்டியதான். நான் இதில் 2 விசில் போடுவேன் யூஸ்வலாக. ஸோ 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆவி போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணால் நல்ல சுவையான வெஜிடபிள் புலாவ் தயார். Thank you so much for watching.